ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூங்குடி எந்திரிமா. பூங்குடி, இதெல்லாம் நீ பண்ணணும்னு நினைச்சா எனக்கு வேண்டான்னு தான்மா தோணுது. ஆனா பயமா இருக்குல்ல. நீயோ தாய் பாசத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிற. ஐயோ, நீ தெரியாம தான் தப்பு பண்ணிட்ட. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு என் பிள்ளைங்கள நினைச்சு பயமா இருக்குல்லம்மா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வையே, அப்புறம் அம்மா அண்ணா வருமா, அப்பா அண்ணா வருமா? நீ இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ண போறேன்னு நினைக்கிறப்பவே என் மனசெல்லாம் வலிக்குதுமா. என் மருமகளுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன்னு அந்த சாமியை தான் நொந்துக்கிறேன். நான் வேற என்னம்மா பண்ண முடியும்? மகேஷ், இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து இந்த புள்ளைய ஏன் இப்படி இந்த பாடுபடுத்துறீங்க? என்னங்க இது? நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஏன் மேல குத்தம் சொல்றீங்க? என் மருமக தெரியாம தப்பு பண்ணிட்டா. ஆனா அந்த ஒரு தப்பு என் குடும்பத்தை விரட்டி விரட்டி வேட்டையாடலங்க பாக்குது. திரும்பவும் சொல்றேங்க, என் மருமக இதெல்லாம் பண்றாங்கறத நினைக்கிறப்போ எனக்கு சத்தியமா கஷ்டமா தாங்க இருக்கு. இதுவே சும தூக்குற பரிகாரமா இருந்திருந்தா நீ விடுப்புங்கடி, உனக்கு பதிலா நான் தூக்குறேன்னு சொல்லிருப்பேங்க. ஆனா நடந்திருக்கிறது சாமி குத்தம் இல்ல. தப்பு பண்ணது ஏன் மருமகங்க. அப்ப பரிகாரத்தையும் அவதானே பண்ணி ஆகணும். பாரு மகேஷ், கடைசியா ஒன்னு சொல்றேன். இப்படி எல்லாம் பண்ற பாவம் கடைசியில நம்ம பிள்ளைங்க தலையில வந்து நிக்க கூடாது. அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்க. அப்ப என்னப்பா பேசுறீங்க? சத்தியத்தை மீறினது பூங்குடி. அப்ப அவதான பரிகாரம் பண்ணும். இதுல அம்மா என்ன பண்ணுவாங்க? சரவணா, அப்படி இல்லப்பா. அப்பா சொல்றதும் சரிதான். பூங்குடி பண்ணது தப்பு இல்ல, நான் பண்ணதுதான்ப்பா தப்பு. நான் அவகிட்ட சத்தியமே வாங்கியிருக்க கூடாதுப்பா. அவளால கட்டுப்பாடா இருந்துட முடியும்னு நினைச்சேன். ஆனா இப்படி சத்தியத்தை மீறிட்டு வந்து நிக்கிறாளே, நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன். விடுங்க, எது எப்படியோ முதல்ல பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா பூங்குடி. இப்படி வை, இங்கேயே கொட்டிடவா. கொட்டு, நல்லா கொட்டு. பாரு. பூங்குடி, சத்தியத்தை மீறி தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்ட. அது என் குடும்பத்தை எதுவும் பழி வாங்கிட கூடாது இல்லம்மா. இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு மனசார சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த உப்பு மேல மண்டி போட்டு போமா. என்னம்மா பாக்குற? தெரியாம தானே தப்பு பண்ண. சாமி மன்னிச்சிருமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம குடும்பத்துக்காக தானேம்மா இதெல்லாம் பண்ற.